கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் எஸ்டிபிஐ நிர்வாகி ரஹ்மானை கைது செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக அவரை டெல்லி அழைத்துச் சென்றனர். கைதான ரஹ்மான் மீது பெட்ரோல் குண்டு வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மேட்டுப்பாளையத்தில் உள்ள ரஹ்மானின் வீடு, கடைகளில் சுமார் 7 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கொலை வழக்கில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சேமலை கவுண்டம்பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தெய்வசிகாமணி, அலமேலு அம்மாள் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் வெட்டி கொல்லப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. சம்பவம் நிகழ்ந்து 110 நாட்கள் கடந்த நிலையில் இவ்வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. வழக்கு ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சம்பவம் நடந்த இடம், அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் ஆகியவற்றை சிபிசிஐடி போலீசார் ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.